if f is a continuous function from m1 to m2, if m1 வந்து கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் ஆஃப் f வந்து கனெக்டட் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஸோ கனெக்டடுக்கான டெஃபினேஷன் என்னென்னா, அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்க வேல்யூ செட்டும் இன்னொரு இது வந்து என்னென்னா இந்த எம்டி செட், இது ரெண்டு மட்டும்தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு செட்டு மட்டும்தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கணும். வேறு இதை தவிர்த்து வேறு எந்த செட்டும் நமக்கு என்னன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்காது. இதுதான் வந்து இதோட டெஃபினேஷன். ஸோ கனெக்டடாக இருக்கணும். ரேஞ்சுனா என்னென்னா செட் ஆஃப் இமேஜஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். செட் ஆஃப் ரேஞ்சை வந்து எஃபோட ரேஞ்ச் எல்லாம் கனெக்டட் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது, m1லேருந்து m2க்கு தான் இருக்குது. அப்போ ரேஞ்சுங்கிறது என்ன சொன்னேன், இமேஜஸ் சொன்னேன். அப்போ இமேஜஸ்ங்கிறப்ப இது நம்ம என்ன எழுதுவோம், இமேஜஸ்லாம் இங்கே இருக்கும். அப்போ இங்கே m1 எடுத்தோம்னா இப்போ இங்கே இருக்க வேல்யூ எப்படி இருக்கும், இமேஜ் வந்து f ஆஃப் m1 இருக்குமா. ஸோ அதுதான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், கனெக்டட் ப்ரூவ் பண்ணணும். அதனால் f ஆஃப் m1 வந்து இஸ் கனெக்டட் அப்படிங்கிறது நான் ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா f ஆஃப் m1க்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிறேன். லெட் a இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் m1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது, a வந்து கனெக்டட் அப்படிங்கிறது தான் நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் படி எடுக்கிறேன். இப்போ சப்போஸ் a வந்து நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏ நாட் கனெக்டட்னா நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இதை விட இன்னொரு செட் இருக்குது, அது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு செட்டு தர் எக்ஸிஸ்ட் அண்ட் நான் எம்டி ப்ராப்பர் சப்செட் பி ஆஃப் ஏ. அது எப்படி நான் எடுக்கிறேன்னா இந்த ஒரு செட்டு ஏல வந்து ஒரு செட் எடுக்கிறேன். அதாவது ஏங்கிறது என்னென்னா எஃப் ஆஃப் m1. ஸோ எஃப் ஆஃப் m1னா இது வந்து கனெக்டட் சொல்லணும்னா m1ம் பை மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கணும். அது தவிர்த்து வேறு எந்த செட்டும் இருக்கக்கூடாது. நான் வந்து என்னென்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணனால இன்னொரு செட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன். இப்போ தர் எக்ஸிஸ்ட் நான் எம்டி ப்ராப்பர் சப்செட் எஃப் ஆஃப் m1க்கு வந்து ப்ராப்பர் சப்செட்டாக ஒரு பிங்கிற ஒரு செட்டு நான் எடுத்திருக்கேன். அப்போ இது வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா சச் தட் பி வந்து என்னென்னா இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு இன் ஏ. நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸ்டார்டிங்கில் அந்த ஓப்பன் செட் படிக்கும் போது நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா எஃப் வந்து கண்டினியூஸ், எஃப் இஸ் கண்டினியூஸ் if and only if inverse image of ஓப்பன் செட் வந்து ஓப்பனாக இருக்கும். அதாவது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு செட்டு நான் வந்து ஜீன் எடுக்கிறேன்னா அதோட ஜி வந்து ஓப்பனிங் m2 இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் இருக்குல்ல அது வந்து ஓப்பனிங் m1 அப்படிங்கிறது தான் இது வந்து இங்கே இருக்க பார்ட்டோட இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிசல்ட்டும் இன்னொரு ரிசல்ட் அதே மாதிரி க்ளோஸ் செட்டுக்கு இதே மாதிரி இருக்க இன்னொரு ரிசல்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். எஃப் வந்து கண்டினியூஸ் if and only if inverse image of closed set is closed. அந்த இதுவும் இதே மாதிரி தான் வரும். இங்கே ஓப்பனுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வரும்னா க்ளோஸ்டுன்னு வரும். அப்போ அது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இது வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குது, இது ரெண்டுமே நம்மளுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. ஏங்கிறது நம்மளுக்கு என்னது எஃப் ஆஃப் m1. அதாவது எஃப் ஆஃப் m1னா இங்கே செட் m1னா எஃப் ஆஃப் m1னா m2. அதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஓப்பனாக இருக்குது. அப்போ ஓப்பனாக இருக்குன்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஓப்பனிங் m1 இருக்குமா. இது வந்து m2ல் வந்து ஏங்கிறது எங்கே இருக்குது, ஏங்கிறது என்னென்னா எஃப் ஆஃப் m1. அப்போ எஃப் ஆஃப் m1 ஈக்குவல் டு m2 நம்ம எழுதுவோமா, ஏன்னா எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் m1 டு m2. அதனால் இப்போ வந்து எஃப் ஆஃப் m1க்கு பதிலாக ஏவோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் m1 எடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் m1ங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம், m2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து என்னது பி வந்து என்ன இருக்குது, ஓப்பனிங் m2ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுக்கு இந்த ஒரு தியரம் தெரியும். இப்போ வந்து ஜி வந்து ஓப்பனிங் m2 இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் வந்து எங்கே இருக்கும், ஓப்பனிங் m1 இருக்குமா. ஸோ இதோட இன்வர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து நமக்கு எப்படி இருக்கும், இஸ் ஓப்பன் இன் m1 இருக்கும். அதே மாதிரி க்ளோஸ்டுக்கும் சேம் தான். இதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கும்னா க்ளோஸ்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது, பி வந்து க்ளோஸ்டு இன் ஏ. ஏங்கிறது என்னது எஃப் ஆஃப் m1.
எஃப் ஆஃப் M1 நம்ம எப்படி எழுதிக்கலாம், M2ன்னு எழுதிக்கலாம். ஸோ B இஸ் க்ளோஸ்டு இன் M2னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் எங்கே இருக்கும், அதோட இன்வர்ஸ் இமேஜும் க்ளோஸ்டாக இருக்கும். அதாவது அதோட இன்வர்ஸ் இமேஜ் என்னது, F இன்வர்ஸ் ஆஃப் B. F இன்வர்ஸ் ஆஃப் B க்ளோஸ்ட் இன் M1. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு, M1ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட், எது வந்து F இன்வர்ஸ் ஆஃப் B வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்கோம். நான் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் சொன்னேன்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸும் நல் செட் அது மட்டும் தான் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா, அந்த மெட்ரிக் ஸ்பேஸும் நல் செட் மட்டும் தான் நம்மளுக்கு என்னென்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கணும். ஆனால் இது தவிர்த்து நம்மளுக்கு இன்னொரு செட்டு F இன்வர்ஸ் ஆஃப் Bங்கிற செட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு வந்தனால இது வந்து கான்ட்ரடிக்ஷன். தேர்ஃபோர் ஏன்னா M1 நம்மளுக்கு கொடுத்துருக்க M1ங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கனெக்டட் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும், M1ம் பை மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கணும். அது தவிர்த்து இன்னொரு செட்டு வந்தனால இது வந்து கான்ட்ரடிக்ஷன். தேர்ஃபோர் இது வந்து நம்மளுக்கு என்னென்னா கனெக்டட், ஏ வந்து கனெக்டட். ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அது நம்ம இங்கே எழுதிக்கலாம், F ஆஃப் M1 இஸ் கனெக்டட்.